குறித்து முடிவெடுக்காவிட்டால் தனி கட்சி தொடங்கப்படும் என அறிவித்த ஓபிஎஸ்ஸின் திடீர் டெல்லி பயணம் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகி இருக்கிறது. மறுபுறம் ஆடிட்டர் குருமூர்த்தியும் டெல்லியில் இருப்பதாக சொல்லப்படும் செய்திகள் மேலும் கவனம் பெறுகின்றன. டெல்லியில் என்ன நடக்கிறது, பாஜகவின் திட்டம் என்ன, விரிவாக பார்க்கலாம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன், பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி போர்க்கொடி தூக்கி வந்தனர். ஆனால் நால்வர் அணிக்குள்ளேயே ஒற்றுமையில்லாததால் அந்த திட்டம் பலிக்காமல் போனது. பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்தித்த பின்னர் பொதுவெளியில் பேசி வந்த செங்கோட்டையன் வேறு வழியில்லாமல் தாவேகாவில் இணைந்து அரசியலில் தனக்கான இருப்பை தக்க வைத்திருக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் தாவேகா கூட்டணியில் இணைவதற்கான சமிக்கைகளை தெரிவித்து வருகிறார். அதேபோல் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கழகமாக மாற்றப்போவதாக கூறியிருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் அணி. டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் திருந்தவில்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் என்று ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் கெடு விதித்திருப்பதும் டிடிவி தினகரன் தாவேகாவை புகழ்ந்து பேசுவதும் பாஜக தலைவர்களை குத்தி காட்டி பேசும் வகையிலேயே இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த இந்த இருவரும் தாவேகா கூட்டணியில் இணைய வாய்ப்பிருப்பதை மறைமுகமாக பாஜக தலைமைக்கு சொல்லிக் கொண்டே வருகின்றனர். இந்த சூழலில்தான் சில நாட்களுக்கு முன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை டெல்லிக்கு அழைத்த மேலிட தலைவர்கள் டிடிவி மற்றும் ஓபிஎஸ் குறித்தும் தீவிரமாக ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார். வரும் 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்குள் தனக்கான அரசியல் எதிர்காலத்திற்கு வழி கிடைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு ஓபிஎஸ் டெல்லி சென்றிருப்பதாக தெரிகிறது. அதிமுகவுடன் தங்களை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு டெல்லி தலைமையோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஆடிட்டர் குருமூர்த்தியும் டெல்லியில் முகாமிட்டிருப்பது கூடுதல் கவனம் பெறுகிறது. எங்களுக்கு தெரிந்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமையினுடைய அழைப்பின் பேரில் தான் அவர் அங்கு டெல்லி சென்றிருக்கக்கூடிய செய்தியும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று இரவே 2 முக்கிய தலைவர்களை சந்தித்து விட்டதாகவும் நாங்கள் செய்தி அறிகிறோம். எங்களுடைய கோரிக்கை என்பது தாய் கழகமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உரிய மரியாதையுடன் இணைய வேண்டும், இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான். எனவே அந்த 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 கோரிக்கை, அந்த நியாயமான கோரிக்கை ஏற்கப்படுமே ஆனால் நிச்சயமாக அதை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பரிசீலிப்பதற்கு தயாராக இருப்பார். அதை விடுத்து இல்லை அவர் உங்களுடைய என்டிஏ கூட்டணியில் வேண்டாம் வைத்துக் கொள்ளுங்கள், கட்சியில் இணைத்துக் கொள்ள முடியாது என்று திரு இபிஎஸ் அவர்கள் வழக்கம் போல உங்களுக்கு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற பாணியில் பேசுவாரே. ஆனால் நிச்சயமாக நான் அந்த நிலைப்பாட்டை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சரி நாங்களும் சரி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. இந்த நிலையிலும் அவர் எதற்கு உணராமல் நான் கட்சியில் சேர்க்க மாட்டேன், என்டிஏ கூட்டணி வேணால் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் நாங்கள் அதை அப்படியே புறக்கணித்து விட்டு எங்கள் நிச்சயமாக கட்சியின் எதிர்காலத்திற்காக நாங்கள் இறங்கி வந்தோம். திரு இபிஎஸ் அவர்கள் உண்மை உணராமல் இன்னும் ஒரு கர்வத்தோடு இருக்கிறார். அதற்கு நாங்கள் தேர்தல் காலத்தில் உரியவாறு கூட்டணி அமைத்து நாங்கள் வென்று அவருக்கு சரியான பாடம் புகட்டுவோம் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் உறுதியாக எடுப்போம். இது ஒரு புறம் என்றால், உட்கட்சி குழப்பம் குறித்து அதிமுகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்த பாஜக தலைமை திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதில் கூட்டணி தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முயற்சி முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பவும் பாஜக தலைமை ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில உறுதியா இருக்குதா? பீகாருக்கு அடுத்தது அப்புறம் இங்கதான் இருக்கு. இப்போ இந்த 4-5 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்கணும். அதுவும் தமிழ்நாட்டில் அவங்க ஏதாவது ஓரளவுக்கு வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். சென்ற முறையை விட பாஜக பொறுத்தவரையில் அதுக்கு அவங்க ஒரு அஇஅதிமுக ஒரு பலமான அஇஅதிமுக இருக்க வேண்டும். பலமான அஇஅதிமுக பல பேர் பிரிந்து போய்விட்டார்கள், அவங்களை கொண்டு சேர்க்கணும், ஒரே அணியிலாவது கொண்டு வர வேண்டும். அப்ப அஇஅதிமுக கொண்டு போக முடியாட்டாலும் கூட இவங்க எல்லோரும் ஒரே அணியில் இருக்க வேண்டும்.
இந்த ஒரே அணியில இல்லைங்கிறதுனால தானே 2024 வந்து முடிவுகள் வேற மாதிரி ஒரு கொஞ்சம் 10-15 தொகுதிகள்ல முடிவுகள் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். இவங்க எல்லாரும் ஒரே அணியில் இருந்திருந்தால். அந்த திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறடிக்கப்படக்கூடாது என்ற காரணத்திற்காக ஒரே அணியில் கூட்டு வர வேண்டும். அந்த முயற்சியில அவங்க அதை பற்றியாகத்தான் அவங்க பேசுவாங்களே தவிர அதுல எவ்வளவு சீட்டு போட்டு அதுக்கு வந்து சில பேர் என்ன சொல்கின்றார்கள், சீட்டு கூட ஒரு மாதிரி பேசி தீர்த்து விட்டார்கள். ஒரு மாதிரி அதுல ஒரு மாதிரி, அதாவது 234 தொகுதியில இவங்க 150 தொகுதியோ 160 தொகுதியோ மற்ற தொகுதிகள்லாம் நாங்க உங்களுக்கு கொடுத்துறோம், அந்த மாதிரி கூட அவங்க ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றவங்களா இருக்காங்க. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த தீவிர முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் டிடிவியும் ஓபிஎஸும் விலகி வேறு அணியில் இணைவதை பாஜக விரும்பவில்லை என்றே தெரிகிறது. செங்கோட்டையனை கோட்டை விட்டது போல் இந்த இருவரையும் மிஸ் பண்ணிவிடக் கூடாது என்பதே பாஜக மேலிடத்தின் திட்டம். அதற்காக மெனக்கெடுத்து வரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த வார இறுதியில் தமிழ்நாடு வரவுள்ளதாக கூறப்படுகிறது. அப்போது கூட்டணி தொடர்பான முக்கிய முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.